ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வச்சு சாப்பாடுൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். சாப்பாடுൻ്റെ கூட வேறு எந்த குழம்புமே தேவை வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு காலிஃப்ளவர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா சின்ன பீஸாட்டு நமக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சுடு தண்ணியில் உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த காலிஃப்ளவர் குக் பண்ணணும். இப்போ அதே மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த சைஸில் தான் நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இன்னும் சில வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இதிலேக்கு சேர்க்க வேணும். காலிஃப்ளவர் சின்னதாக இருந்தது, அதனால் ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சைஸில் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இவ்வளவும் எடுத்துருக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த ரோஸ்ட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தேங்காய் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி இது போட்டு ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. அதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வணங்கி வரணும். இடையில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து இதே மாதிரி கலரை விட்டு எடுத்திருந்தால் சீக்கிரம் இது வணங்கி வரும். இந்த ரோஸ்ட்டில் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை. இதில் ஆவியில் நின்று தான் இது வெந்து வரும். அதுக்காக நம்ம இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயமும் அதே மாதிரி காலிஃப்ளவரும் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் தான் உருளைக்கிழங்கு இருக்கணும். இதுவும் சீக்கிரம் வணங்கி வரும். கொஞ்சம் கறிவேப்பிலை நமக்கு சேர்க்கலாம். இது நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் நம்ம ரோஸ்ட்டுக்கு கொடுக்கும். இனி இது மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆவியிலிருந்து நம்ம உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இடையிலே மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் போதும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டு பாகத்தில் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வெந்து வரும். இப்போ எல்லாமே கரெக்ட் அளவில் வெந்து வந்துருச்சு. இனி இதிலேக்கு தேவையான மசாலாகள் நமக்கு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு சேர்க்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். நம்ம பச்சை மிளகாய் இதிலேக்கு சேர்த்திருக்கு, அதனால் காரத்தை பார்த்து தான் நம்ம இது சேர்க்கணும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்திருக்கு. கூட 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திருக்கு. பெப்பர் தூள் இருக்குல்ல, அது தான் சேர்த்திருக்கு. அதே மாதிரி இனி 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். இது எல்லாமே சேர்த்து இதே மாதிரி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்ததுக்கு பின்னாடி 3 நிமிஷம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கரெக்டாக நம்ம ஃப்ரை மாதிரி ஆக்கி எடுக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் கரெக்டாக ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தியில் நமக்கு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த காலிஃப்ளவர் மட்டும் வச்சு கூட நமக்கு இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி போடுங்க.